ஓம் சக்தி. விடியற்காலை வழிபாடு 1008 நாட்கள் தொடர்ந்து வழிபடுறது வந்து என்னுடைய கல்லூரி நாட்கள்ல பிஹெச்டி படிக்கிறேன். எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி 2 காலகட்டத்தில அம்மா அருளால அண்ணாமலை யுனிவர்சிட்டியில பெரும்பான்மையான நாட்கள் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன். அது ஒரு வகையான அனுபவங்கள். அதுல வந்து நெறைய நாள் வந்து எனக்கு நேரம் தவறி போயிடும். சில நாட்கள் வந்து நான் மந்திரம் படிக்கிறதே வந்து நைட்டு 2 மணிக்கு படிச்சுட்டுலாம் தூங்கியிருக்கேன். அது மாரி இடையில வந்து டைம் மாறி மாறி போயிருக்கு. ஆனா 1008 நாட்கள் அ இடைவிடாம படிச்சேன். டைம் மட்டும் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி ஆச்சு. ஸோ விடிய காலம்பற படிக்கிறதுன்றது நமக்கு எப்படியாவது நம்ம பண்ணிடணும். மிஸ் பண்ணாம பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அம்மா அருளால ஒரு குழுவா ஆரம்பிச்சு, ஒரு குரூப்பா படிக்க ஆரம்பிக்கிறப்ப, அந்த அட்டெண்டன்ஸ் போடுறப்ப, நம்ம வந்து ஆஹா நம்ம நம்ம தூங்கிட்டோன்றது வெளில தெரிஞ்சிருமே! நம்ம நம்ம எந்திரிக்கலன்றது தெரிஞ்சிரும். நம்ம குரூப்பா பண்ணணும். இல்ல நம்ப வந்து எல்லாரையும் எழுப்பி விடணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் போடலன்னா, இந்த சக்தி மெசேஜ் போடலன்னா நம்ம போடணும்ல. எல்லாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமே! எல்லாரும் அதுக்கு அட்டெண்டன்ஸ் போடணுமே! அப்படின்ற ஒரு காரணத்த வச்சாவது நம்ம எந்திரிச்சு படிச்சிடலாம். அப்படின்ற ஒரு சுயநலமும் அதுல இருக்கு. அம்மாவ நெனச்சு அத எப்படியாவது படிச்சிரணும். அம்மா சொல்லியிருக்க அந்த விஷயத்த செஞ்சிரணும். அப்புறம் அம்மா வந்து இவ்வளவு தூரம் ஒரு தெய்வம் சொல்லியிருக்கு. எவ்வளவோ வழிமுறைகள் வந்து குடுத்துருக்கு இந்த தெய்வம். எளிமையா குடுத்துருக்கு. மந்திரம் வந்து இந்த மாரி சூழ்நிலை இவங்க படிக்கக்கூடாது, அவங்க படிக்கக்கூடாது, இந்த குலத்துல இருக்கவங்க படிக்கக்கூடாது. இப்படி சில வழிமுறைகள்ல வாழ்ந்து, இப்படி உள்ளவங்க வாழ்க்கை முறையே மாத்திக்கிட்டா தான் இந்த மந்திரத்த தொடவே முடியும், உச்சரிக்கவே முடியும். இப்படிலாம் இருக்கிறப்ப, யார் வேணா படிக்கலாம். எந்த நேரத்துல வேணா படிக்கலான்னு ஒரு தெய்வமே வந்து சொல்லுதே! இப்ப நம்ம இந்த வாய்ப்ப நம்ம வந்து தவற விடலாமா? இவ்வளோ தூரம் ஒரு தெய்வம் இறங்கி வந்து சொல்றாங்க. உன்னுடைய சந்ததியே காப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது இத சாப்பிட்டா வந்து நான் உனக்கு இத செஞ்சா நான் உனக்கு மிட்டாய் குடுப்பேன். இத செஞ்சா நான் உனக்கு வந்து இது வாங்கி தருவேன். அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு சொல்ற மாரி ஒரு ஆசை காட்டுற வார்த்தையா தான் எனக்கு என்ன தோணுது. அதுவும் செஞ்சுருவாங்க. சந்ததிய கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த தனி மனித வாழ்க்கைக்கு, அந்த ஆன்மாவோட வளர்ச்சிக்கு இந்த மந்திரங்கள் எந்த அளவுக்கு துணை புரியும்? ஒரு தடவ ஓம்ன்னு சொன்னாவே அந்த அளவுக்கு ஒரு தூய்மை அடையுது. அந்த இடமே தூய்மை அடையுது. அந்த ஆன்மாக்குள்ள அத்தன விஷயங்கள் நடக்குது. 72,000 நாடி நரம்புகள் வந்து தூண்டப்படுது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கிறப்ப, தொடர்ச்சியா விடிய காலம்புற நேரத்துல இந்த 1008 மந்திரங்கள படிச்சா என்னலாம் நடக்கலாம்? என்னென்னலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? இந்த அம்மாவால உருவேத்தி கொடுக்கப்பட்ட அந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு சக்தி அதிகம்? அத தொடர்ந்து படிக்கிறப்ப, தேவாதி தேவர்களும், சித்தர்களும் வந்து அந்த படிக்கிற இடத்துக்கு வந்து ஆசி வழங்குவாங்க. அந்த அந்த எந்த கோயில்ல இருந்து படிச்சாலும் அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த மூலஸ்தானத்துல இருக்க தெய்வத்துக்கு மூர்த்திகரம் அதிகமாகும். ஆ இந்த படிக்கிறப்ப நீங்களே சக்திமயம் ஆயிடுவீங்கன்னு இதெல்லாம் அம்மாவோட அருள்வாக்கு. இவ்ளோ தூரம் அந்த மந்திரங்களுக்கு ஆ மகத்துவத்த குடுத்துருக்க அந்த அம்மா, விடிய கிளம்புற நேரத்துல படி. நீ தூங்கிட்டு இருக்கப்ப எந்திரிச்சு, படுத்திருக்க படுக்கையிலேருந்து எந்திரிச்சு, கிழக்கையோ, வடக்கையோ பார்த்து படிச்சு, கண்ண மட்டுமாவது தொடச்சுட்டு, கிழக்கு கிழக்கு பக்கமோ, வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து, மந்திரத்த படிச்சுட்டு, திரும்ப படுத்து நீ தூங்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு தெய்வமே வழிமுறைய சொல்லி, அதுல இவ்வளவு சலுகைகள சொல்லி, படி, 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 படின்னு நம்மள கெஞ்சுதே! ஆனா, இத நம்மளால செய்ய முடியலையே! இத நம்ம செய்ய இவ்ளோ யோசிக்கிறோமேன்னு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான ஒரு வழிமுறையா இந்த குரூப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டோம். விடியற்காலை வழிபாடு குரூப். அ அ வாட்ஸ்அப் குரூப் 1, விடியற்காலை வழிபாட்டு வாட்ஸ்அப் குரூப் 2ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். கடகடன்னு ஃபில் ஆச்சு. 1000 சொச்சம் சக்திகள் ஃபில் ஆனதுக்கப்புறம் 2ண்ட் குரூப் ஆரம்பிச்சோம். ஸோ 2000 சக்திகள் 2000 சொச்சம் சக்திகளோட அந்த வழிபாடு ஆரம்பிச்சோம். ஆகஸ்ட் 16 2023ல ஆரம்பிச்சோம். 16/8 2023ல ஆரம்பிச்சோம். அம்மா அருளால. ரொம்ப சிறப்பா வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சோம். தொடர்ந்து செஞ்சுட்டுருந்தோம். எனக்கே வந்து நான் வந்து 2:45க்கு அலாரம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து 2:45க்கு மெசேஜ் பண்ணணும். அந்த மெசேஜ்லாம் சரியா போகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த தொண்டு இருக்கிறதுனால, அதுக்காவது நம்ம எந்திரிச்சுருவோம். அப்படிங்கிற ஒரு நெனப்பு இருந்துச்சு. அந்த மாரி அம்மா என்ன எழுப்பி விட்டுருமா அப்படின்னு நெனச்சுட்டு படுக்கிறப்ப, விதவிதமான அற்புதங்கள் பண்ணி அம்மா எழுப்பி விட்டாங்க. அதுவரைக்கும் பழக்கம் இல்ல. அதுவரைக்கும் வந்து அதாவது அதாவது ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைங்கள், அதுக்கப்புறம் 2, 3 ஆப்ரேஷன் அதாவது அப்புறம் குடும்ப சூழ்நிலை, ஜாயிண்ட் ஃபேமிலி, லைட் போட முடியாது. இந்த மாரி நெறைய சூழ்நிலைகள். அந்த மாரி நான் கொஞ்சம் சத்தம் இருந்தாவே முழிச்சுப்பாங்க பெரியவங்க. அப்புறம் தூங்க மாட்டாங்க. அதனால நம்ம இந்த நேரத்தில எந்திரிக்க முடியாது. இது மாரி பல சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளால மந்திரம் படிக்கிறதுன்றது வந்து அதுவும் புக்க வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறோம். நமக்கு வந்து ஹால்ல தான் இருக்கும். நம்ம அம்மா படிக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஷெல்ஃப் வந்து
எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்க போய் நம்ம தனியா உட்காந்தும் படிக்க முடியாது. அ நம்ம பண்ற வழிபாடு வந்து எல்லாருக்கும் தெரியிற மாரி தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாம இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் இந்த வழிபாடு. அப்ப இந்த அருள்வாக்கு கேட்டதுக்கப்புறம், அந்த மாரி படுத்திருக்க படுக்கையில கூட எடுத்து படிக்கலான்ற அந்த ஒரு வார்த்தை எனக்கு உண்மையாவே சக்தி. என்ன நெனச்சாலும் சரி, ஆனா அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு குளிக்காம கூட படிக்கலாம். ஏன்னா குளிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல. ஆனா நான் எந்திரிச்சு குளிச்சேன்னா, அதனால வீட்ல வந்து நமக்கு வந்து உத்தரவாதமா நமக்கு வந்து தொடர்ந்து படிக்க முடியாது. திரும்ப நமக்கு வந்து நெறைய சூழ்நிலைகள் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனையாகும். இதனால இந்த மாரி ஒரு காலகட்டத்தில என்னோட வழிபாடு துவங்குச்சு. அப்ப இந்த வார்த்தை வந்து எனக்கு நம்பிக்கைய குடுத்துச்சு. சரி நம்ம குளிக்காம கூட படிக்கலாம். திரும்ப கூட தூங்கிக்கலாம். அப்படிங்கிற ஒரு இத வச்சு தான், நான் வந்து என்னுடைய இந்த 1008 நாள் வழிபாட துவக்குனேன். ஆக ஆரம்பத்துலேருந்தே வந்து என்ன பண்ணோம், அன்னன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்து நான் படிச்சிருந்திருக்கேன். அந் அந் அந்த நாள்ல வந்து அ எந்த இடம் வசதியா இருக்கோ, அந்த மாரி கூட படிச்சிருந்திருக்கேன். லைட்டு போட்டதே கிடையாது ஒரு நாள் கூட. ஃபோனோட லைட்ல. அந்த ஃபோனோட லைட்டும் வந்து ரொம்ப வெளிச்சம் அடிச்சதுன்னா முழிச்சுப்பாங்கன்றதுனால என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த ஃபோன வேற ஏதாவது ஒரு துணிய வச்சு மறைச்சு, அ அதுக்கு அந்த அரைகுறை வெளிச்சத்தில தான் மந்திர நூல்ல படிச்சிருக்கேன் சக்தி. ஆனா ஃபோன்ல நான் படிச்சதில்ல மேக்ஸிமம். ஃபோன்ல வந்து மந்திரம் படிக்கிறது வந்து ஏதோ ஒரு நாள் 1 நாளோ 2 நாளோ படிச்சிருக்கேன் அப்படிதான். மற்ற எல்லா நாட்கள்லயும் வந்து இந்த மாரி ஃபோன்ல வந்து லைட் அடிச்சு மந்திர நூல வச்சு படிச்சிருக்கேன். நின்னுட்டே கபோர்டுக்குள்ள புக்க வச்சு மறைச்சுக்கிட்டு அப்படி கூட படிச்சிருக்கேன். ஒரு தடவ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அங்க வந்து மண்டபத்துல வந்து நெறைய சொந்தக்காரவங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க எல்லாரும் மீட் பண்ணோம். சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கூட இருந்தது. அதே ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கலாம் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜன்னல்ல வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு. பெரிய சைஸ் ஜன்னல். நான் உட்காந்துக்கலாம் அதுல. அந்த ஜன்னல்ல உட்காந்துட்டு சீரியல் லைட் இருக்கும்ல, சீரியல் லைட் மண்டபத்து வெளியில எரிஞ்ச சீரியல் லைட்ல வச்சு நம்ம மந்திரம் வந்து கரெக்ட்டா 2:45க்கு அ மெசேஜ் போட்டுட்டு, நான் படிக்கிற டயத்துக்கு ரெகுலரா 3 மணி டயத்துக்கு படிச்சுட்டேன் சக்தி. திரும்ப வந்து படுத்து தூங்கியாச்சு. இது மாதிரி விதவிதமான சூழல்ல அதாவது மருவத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருப்போம். நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ்ல வரும்போது 2:45 3 மணிக்கு தான் வந்து ரீச் ஆகும். அதனால வந்து 3 மணின்றது வந்து ரீச் ஆகுறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். 3:20 அந்த மாரி அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வர டைம் இந்த மாதிரி இருக்கும். மருவத்தூருக்கு நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர டைம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லயோ இந்த மாரி டயத்துல தான் வந்து நமக்கு என்ன ஆகும், மந்திரங்கள் வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சில நேரத்துல வந்து நான் 3 மணிக்கு முன்னாடி படிச்சு அதாவது 2:20 அந்த மாரிலாம் நமக்கு ஸ்டேஷன் வந்துருச்சான்னு பார்க்குறப்பவே வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா, மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கேன். ஒரு சில காலகட்டத்தில வந்து நம்ம கார்ல கிளம்புறப்ப 3 மணிக்கே இல்ல 3:30க்கு கிளம்பணும்னா, நம்ப கிளம்பி உட்காந்து 3:15, 3:20 அந்த மாரி படிச்சிருக்கேன். வழியில அதாவது வர வழியில படிச்சுக்கிட்டே வர்றது. இந்த மாதிரிலாம் விதவிதமான சூழ்நிலையில இந்த 1008 நாட்கள் வழிபாட்ட முடிச்சோம் சக்தி. அம்மா அருளால. ஆம் வித்தியாசமான சூழ்நிலைகள், சிறப்பான சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, அ நவராத்திரி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் மருவத்தூர்ல இருக்கிறப்ப, அந்த அகண்ட எரிஞ்சிட்டு இருக்கப்ப, அங்க உட்காந்து எம்ஏஎஸ்எம் ஹால்ல அம்மாவுக்கு மந்திரங்கள் வந்து எல்லா சக்திகளையும் ஒண்ணா உட்கார வச்சு, படிக்க வச்சு உருவேத்துனது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் 2023 நவராத்திரியில ரொம்ப ரொம்ப உத்வேகமா அப்ப ஆரம்பிச்சோம். அந்த உத்வேகம் குறையாம அன்னைக்கு அந்த நவராத்திரியில 3 நாட்களும் அங்க படிச்சு, அங்க நாங்க படிக்கிறப்போ ஒரு தடவ படிச்சுட்டு அம்மாவ பத்தி பேசி, இந்த விடியற்கால வழிபாட பத்தி தினம் தினம் அங்க வந்து அம் அ எம்ஏஎஸ்எம் ஹால்ல அபிஷேகத்துக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட விடியற்கால வழிபாடு பண்ண சொல்லி அதோட முக்கியத்துவத்த பத்தி பேசுறப்ப ஒரு தடவ 3வது நாள் அம்மா அகண்டம் ஏத்தி 3வது நாள் 16ஆம் தேதி அந்த நாள் அன்னைக்கு அப்படி ஒரு மழை. பேச, பேச, பேச மழை. சக்திகளுக்கு வந்து கடைசியில இருக்கவங்களுக்கெல்லாம் காதுல விழல மழை சத்தத்துல. அதனால எல்லாரும் வந்து பக்கத்துல சுத்தி உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய அமைச்சு குடுத்தாங்க. அந்த அளவுக்கு அதுல வந்து அவ்ளோ குவேரீஸ் அதாவது அதுல ஆர்வம் அவ்ளோ அவ்ளோ படிக்கணும். இதுல இவ்ளோ அற்புதம் இருக்கா? இத இப்படி செய்யலாமா? அப்படின்னு அந்த தாகம் வந்து அவ்ளோ நல்லா இருந்துச்சு. சக்திகளுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பும், ஆர்வமும் அவ்ளோ ஆசையா இருந்தது. அம்மாவும் பார்த்தீங்கன்னா, போற வர சக்திகள்ட்டலாம் அதாவது என் பக்தர்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காலையில எந்திரிச்சு இப்ப மந்திரம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட. நம்ம போறப்ப வந்து நல்லா நல்லா செய்ற, நல்லா செய், நல்லா செய், நல்லா செய்ன்னு ஆசீர்வாதம் அப்படி பண்ணாங்க அம்மா நிறைவா. 2023ல 3 நாளும் பாத பூஜைக்கு அம்மா அம்மா அருளால அம்மா கூப்ட்டு அம்மா செய்ய வச்சாங்க. அந்த பாத பூஜையில 3 தடவையும் 3 நாளும் அம்மா நிறைவா ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஒரு நாள் அம்மா வந்து திருவாய் மலர்ந்து "நல்லா செய்ற, நல்லா செய்ன்னு" சொன்னாங்க. 3 நாட்களுமே வந்து அம்மா இப்டி கையெடுத்து காமிச்சாங்க. அதாவது ஆசீர்வாதம்னா இப்டி காமிக்கணும்ல. அப்டி காமிக்காம இப்டி செய்வாங்க. இப்டி செய்வாங்க.
அது வந்து எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, 3வது நாள் தான் அம்மா ஏன் இதெல்லாம் நான் அது அம்மா செஞ்ச அம்மா உதிர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை, அம்மாவுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு அப்படியே மனசுல இருக்கும் இல்லையா? அம்மா ஏன் இப்படி 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 செஞ்சாங்க? அம்மா ஏன் இப்படி இப்படி ஆனா அவ்ளோ சந்தோஷம். அதாவது போனோனே இப்படி பார்த்து முன்னாடி வந்து இப்படி 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 அம்மாவுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து 2 பேர் இருப்பாங்க. நம்ம வந்து டர்னிங்ல அப்பதான் அம்மாவோட வியூக்கு வருவோம். வரும்பொழுதே அங்கேருந்து எட்டி அப்படி லைட்டா அப்படி அப்படி எட்டி பார்க்குற மாதிரி முன் வந்து பார்த்து, அவ்வளோ சந்தோஷமா வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ண நாட்கள வந்து அதெல்லாம் வந்து என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. நம்ம புண்ணியம் பண்ணல. அந்த அம்மாவுடைய கருணைக்கு தான் வந்து நன்றி சொல்றோம் சக்தி. இதெல்லாம் வந்து 1008 நாள் விடியற்கால வழிபாட ஆரம்பிச்சு, நெறைய பேர வைக்க வைக்க படிக்க வைக்கக்கூடிய அந்த தொண்டு அம்மா நமக்கு குடுத்ததுனால கிடைச்ச ஆசீர்வாதமா நெனைக்கிறோம். அதுக்கு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து, நம்ம கூட தொண்டு செய்ற எல்லா சக்திகளுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதமா தான் சக்தி அத உணர்ந்தோம். அந்த 16ஆம் தேதி பாத பூஜை 14, 15, 16 அக்டோபர் 14/10/2023, 15/10/2023, 16/10/2023 3 நாள் பாத பூஜையில அம்மா இப்படி இந்த ஆசீர்வாதம் இப்படியே தான் குடுத்தாங்க. 3வது நாள் எனக்கு இது கண்டிப்பா புரிஞ்சது. நல்லா நல்லா வார்த்தைகளாட்டம் வந்து எனக்கு ரீச் ஆனுச்சு. உனக்கும் உன் கூட இருக்கவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா புரிஞ்சது சக்தி அது. ரொம்ப மனநிறைவோட திருப்தியா பாத பூஜை பண்ணிட்டு ஊருக்கு வந்தோம். இன்னைக்கு எதேர்ச்சையா பார்க்குறேன். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு சக்தி ஒலி எதேர்ச்சியா நான் அது அது மாரி எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு சக்தி ஒலி இல்லன்னா அருள்வாக்கு புத்தகத்துல ஏதாவது ஒரு பக்கத்த திருப்பி, நம்ம கண்ணுல படுற அந்த நியூஸ் அந்த அருள்வாக்கு வந்து அம்மா நமக்கு இப்ப சொல்ற செய்தி அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தா 2015ல அம்மா சொல்லியிருக்கிற அருள்வாக்கு முத்தான சில அருள்வாக்குகள் கடைசி பக்கத்துல போட்டிருக்கிறதுல இருக்கு. நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிற பொழுது, நான் உங்களை விட்டு நீங்கி விடுவேன்னு ஒரு அருள்வாக்கு 2015லயே இந்த அம்மா சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள்ல 1008 மந்திரங்கள வந்து படிச்சோம். அம்மா அருளால இந்த மாதிரி ஒரு கனிவான ஒரு வாய்ப்ப வந்து அம்மா குடுத்துருக்காங்க. எல்லா சூழ்நிலையிலயும் அ இல்லறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அ எல்லா எல்லா சூழ்நிலையும் எல்லா எல்லா அ அதாவது பக்தி மட்டும் இருந்தா போதும். இவங்க தான் இந்த இனம், இந்த இந்த ஜாதி, இந்த தடை எந்த தடையும் இல்லாம 1008 மந்திரத்த படிக்கலாம் அப்படின்னு அம்மா வந்து இப்படி ஒரு வழிமுறைகள குடுத்துருக்கிறதுனால தான் இத படிக்க முடிஞ்சது. பல்வேறு சூழ்நிலையில இந்த 1008 மந்திரங்கள படிச்சோம் சக்தி. அம்மா குடுத்த வாய்ப்பு இந்த 3 வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 1/2 வருஷம் இல்லையா 1008 நாட்கள் அம்மா அருளால இந்த 19ஆம் தேதி 19/5/2026 அம்மா கருணையால 1008 நாட்கள் வழிபாட்ட மிக சிறப்பா முடிச்சோம் சக்தி. ஒரு சில நாட்கள் மட்டும் அ கொஞ்சம் 6 மணி அந்த மாரி முடிக்க போற நேரத்தில பார்த்தீங்கன்னா, லேட் ஆயிருக்கு. வழிபாடு முடிக்க போற நேரத்தில அந்த மாரி சூரியன் நம்ம படிக்கிற இடத்துல வெளிச்சம் சன்ரைஸ் வந்து படுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சில நாட்கள்ல அதுவும் அம்மா தொண்டோட காரணத்தினால, உலக சாதனை இந்த மாரி சமயங்கள்ல வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. மத்தபடி அ அம்மாவுடைய கருணையினால முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 மணி வழிபாட அம்மா கருணையால, அம்மாக்கு முன்னிலையில சொல்றேன். அது சிறப்பா செஞ்சாச்சு சக்தி. "அத ஏத்துக்கிட்டீங்களாம்மா? அத ஏத்துக்கிட்டீங்களாம்மா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேம்மா. இத நீங்க ஏத்துக்கிட்டீங்களாம்மா? இந்த இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிக்குதாம்மா?" இப்படிலாம் அம்மாட்ட கேட்கிற பழக்கம் உண்டு எனக்கு. ஏதோ நான் தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்கேம்மா, இது உங்களுக்கு பிடிக்குதாம்மா? அப்படின்லாம் அம்மாட்ட அப்பப்ப கேட்டுப்பேன். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ வந்து அம்மா அத ஏத்துக்கிட்டதும், அம்மா வந்து அத வந்து நான் இருக்கேன், நான் வந்துட்டேன், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அத உணர்த்திருக்காங்க சக்தி. நிறைய கனவு அனுபவங்கள். கனவு வந்து அவ்வளோ கனவு வரும். அதாவது படிச்சுட்டு தூங்குறோம்ல, அப்போ வந்து அவ்ளோ கனவு. ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா கனவா இருக்கும். எந்திரிச்சா எனக்கு சொல்ல தெரியாது. அதுல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து அது மட்டும் மனசுல நிக்கும். சில நாட்கள்ல தான் அது. மத்த நாள்லாம் வந்து என்ன இருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவோட இருந்த அம்மாவ மிஸ் பண்ணவே மாட்டேன். அம்மா கூடவே இருக்காங்க, அம்மா கூடவே இருக்காங்கன்னு அந்த நெனப்பு வந்து நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சது. ஏன்னா, இத படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கனவுகள். அவ்ளோ நல்லா அம்மா தரிசனத்துல இருப்போம். அம்மா கூடவே இருப்போம். பிஸியா இருப்போம். அவ்ளோ தொண்டு செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாரியே தான் இருக்கும் கனவுகள். அப்புறம் வந்து நெறைய படிக்கிறப்ப நடந்த அற்புதங்கள் சொல்றேன் சக்தி. ஒரு தடவ வந்து என்ன பண்ணேன், அ அம்மா ஒரு தடவ மின்னம்பு வைக்கலாம் படிச்சுட்டு இருக்கேன். வேண்டுதலுக்கு ஒரு படிச்சுட்டு இருக்கப்ப, நல்ல கனமா வாசல்ல விளக்கு வச்சிருக்கோம். விளக்கு வச்சுட்டு, கதவு தாழ்ப்பாழ வந்து எடுத்துட்டு, மரக்கதவு நல்ல டபுள் திக்னஸ் நல்ல பெரிய ரொம்ப திக்னஸா இருக்க டோர் எங்க டோரு. அத வாசல் கதவ நல்லா அழுத்தி சாத்தியிருக்கேன். தாப்பால் போடல. நான் அழுத்தி சாத்தியிருக்கேன். இங்க படிச்சுட்டு இருக்கப்ப டபக்குன்னு அப்படியே அந்த கதவு அதாவது சும்மா லைட் வெயிட்டா இருக்கிற கதவு தொறந்தாலாம் பரவால்ல. அந்த கதவு அப்படிலாம் தொறக்காது. அதுதான் டபக்குன்னு சத்தத்தோட அந்த கதவு யாராவது வந்தா தான் அப்படி தொறக்கும். அது மாரி தொறந்துட்டு அம்மா வர மாரி இருந்துச்சு எனக்கு ஒரு தடவ.
அது கூட பரவால்ல. ஒரு தடவ என்ன ஆச்சு, அ வியாழக்கிழமை அன்னைக்கு, குருநாள் நல்வணக்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த கவிதைகள் அம்மா அருளால ஏதோ எழுதிட்டுருக்கோம் அம்மாக்கு. அம்மாவ நெனச்சு வேற நாட்கள்ல இத முன்னாடியே எழுதி வச்சுப்போம். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எடுத்து குரூப்ல போடுவோம், ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சா கூட எனக்கு வராது. வியாழக்கிழமை அன்னைக்கு எழுதினா தான் வரும். அந்த மாரி தான் அப்பதான் அந்த வார்த்தைகள் வந்து அம்மா அருளால, கருணையால அது கிடைக்குது அந்த வார்த்தைகள் அவ்வளோதான். நம்ம எழுதுனோம்னு அது சொல்லிக்கவே முடியாது. அதனால தான் அத நம்ம அனுப்புறப்ப பேர்லாம் போடவே மாட்டோம் சக்தி. நம்ம அதுக்கு சொந்தம் கொண்டாடவே முடியாது அந்த வார்த்தைகளுக்கு. இந்த வார்த்தைய நம்ம எழுதணும்னு யோசிக்கவும் மாட்டோம். அதுவா அப்ப வரது தான் அப்படியே டைப் பண்ணுவோம். எழுதிப்போம். எழுதிட்டு அத எடுத்து டைப் பண்ணுவோம். எழுதுனதுலேருந்து எடுத்து டைப் பண்றப்ப கூட அது மாறி போயிடும். எழுதுனது ஒண்ணா இருக்கும். டைப் பண்றப்ப வேறயா அது மாறும். அந்த மாரி தான் அம்மா அத குடுத்துட்டுருக்காங்க சக்தி. அம்மா ஒரு தடவ எழுதுன்னு சொன்னாங்க. அந்த எழுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அது மாரி வந்துட்டுருக்கு நமக்கு. அதனால அத பண்ணிட்டுருக்கோம். அது வந்து ஒரு தடவ வியாழக்கிழமை என்னாச்சு, அ வழிபாட்டுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். பூலாம் வச்சு, விளக்கு திரியலாம் ரெடி பண்ணி, எண்ணெய் ஊத்திட்டு இது மாரி பண்ணிட்டு இருக்கப்பலாம் எனக்கு ரொம்ப அப்படியே அம்மா ஞாபகம். அதுக்கு நாள் வந்து ஏதோ டிஸ்கஷன். அம்மா இருக்கேன் கலங்காதே குரூப்ல ஏதோ ஒரு டிஸ்கஷன். அம்மா நம்மளோட இல்லன்ற மாரி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. அந்த நெனப்புல வந்து அம்மா வரணும், அம்மா வரணும்னு வருவாய் இது சமயம், வருவாய் இது சமயம்னு வந்துகிட்டே இருக்கு வார்த்தைகள். அந்த மாரி ஒரு வார்த்தை, அந்த மாரி ஒரு இதெல்லாம் நான் நெனச்சு பார்க்கல. அது மாரிலாம் நான் முன்னாடி எனக்கு ஒரு ஒரு தாட் கூட எனக்கு இல்ல. காலங்காத்தால 3 மணிக்கு எனக்கு இந்த மாரி வார்த்தைகள் அது பாட்டுக்கு வருது. என்னால விளக்கு ஏத்த முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. இதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, என்ன பண்றேன், கையில எண்ணெயெல்லாம் தொடச்சுட்டு, இருட்டுல வந்து ஏன்னா தூங்கிட்டு இருக்காங்களா இருட்டுல, அப்படியே லைட்டா வந்து தடவி கிடைச்ச ஒரு நோட்ட நான் வழக்கமா வச்சிருக்கேன். இந்த மாரி ஒரு லாங் சைஸ் நோட் இதுல வச்சு எழுதிட்டு இருப்பேன். இத எடுத்துட்டு வந்து வச்சு அம்மாட்ட வச்சு எழுதுறேன். அம்மாட்டயே நின்னுட்டு எழுதுறேன். அதாவது அந்த சாமி ஷெல்ஃப் லைட்டு, அங்க அந்த அந்த லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதிலேயே வச்சுட்டு எழுதிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, வருவாய சமயம், வருவாய சமயம், வருவாய சமயம்னு வந்துகிட்டே இருக்கு எழுத்து வார்த்தைகள். அதையெல்லாம் எழுதி அம்மாட்ட வச்சுட்டு, நேரம் ஆயிட்டு 3 மணிக்கு படிக்கணும். நான் பாட்டுக்கு 3 மணிக்கு அப்பதான் கவிதை எழுதிட்டு இருக்கிறேன். அப்புறம் அத வச்சுட்டு, அதுக்கப்புறம் விளக்கேத்தி, கல்கண்டு வந்து ஒரு குட்டி கிண்ணத்துல வச்சிருப்பேன் அம்மாட்ட. க இதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு கீழ உட்காந்து நான் படிக்கிறேன். மேல இருக்க ஷெல்ஃப்ல வச்சுட்டு நான் கீழ சமணம் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் 1008. இதெல்லாம் டெவலப்மெண்ட். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் என்ன பண்றேன், பெட்ரூம்குள்ள உட்காந்து, கபோர்டுக்குள்ள உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருந்தது. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆகி எங்கேயோ போயாச்சு இப்ப. அ பூஜை ஷெல்ஃப்க்கே உட்காந்து படிக்கிற மாரி அம்மா வளர்த்து விட்டாங்க. அப்ப வந்து இத மாரி படிச்சுட்டு இருக்கோம். படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அ நம்ம வீட்ல வாசல்ல பூத்த பூ நம்மளா கோத்து அம்மாக்கு மேல வச்சிருக்கோம், குரு அம்மாக்கு. அந்த பூ வந்து கீழ தொப்புன்னு விழுந்து, அந்த விளக்குல வச்சிருக்க ஒரு தூண்டி விடுறதுக்கு வச்சிருக்க ஒரு குச்சிய தட்டி, அதாவது அது பித்தள குச்சி அது. விளக்க தூண்டி விடுறதுக்காக உள்ள குச்சிய தட்டி, அது வந்து இந்த கல்கண்டு வச்சிருக்க குட்டி கிண்ணத்துல பட்டு, கிறிஸ்டல் கல்கண்டு ஒரு 25 கல்கண்டு உள்ள இருக்குதுன்னா, அது எல்லாம் சேர்ந்து ஒண்ணா குதிக்குது. ஜம்ப் பண்றது வந்து அப்படியே சலங்க சத்தத்தோட தொப்புன்னு வந்து குதிச்ச மாரி இருந்துச்சு. வருவாய் சமயம், வருவாய் சமயம்னு எழுதி வச்சா, தொப்புன்னு சலங்க போட்டுட்டு வந்து குதிச்ச மாரி இருந்துச்சு சக்தி எனக்கு. அப்படி ஒரு உணர்வு எனக்கு அம்மா வந்துட்டாங்கன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டேன் நான். அழுவ ஆரம்பிச்சுட்டு மீதி 1008 மந்திரங்கள்லாம் ஒரே பரவசம். அம்மா வந்த ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்துல, அம்மா வந்துட்டாங்க. அம்மா நான் வந்து அப்படிதான் சக்தி உணர்ந்தேன். அவ்வளோ உயிரோட்டமா நம்ம படிக்கிற அந்த வழிபாடு பண்ற அந்த படத்துலயும் சரி, அந்த புத்தகத்திலயும் சரி, அந்த 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 மந்திரத்த வந்து அந்த மந்திர நூல தொட்டு தொட்டு ஒத்திப்பேன். அம்மாவும் அத சொல்லியிருக்காங்களாம். அது தெரியாது. நம்மளா உணர்வுபூர்வமா அம்மா இத குடுத்தியே ஏன்னா உன்னோட பேசுறதுக்கான ஒரு விஷயம் இல்லையா? அம்மாவோட உரையாடக்கூடிய அம்மாவுக்கு வந்து அம்மாவோட இந்த ஆன்மாவ வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ரிமோட் மாதிரி இல்ல. டிவிக்கு வந்து எங்க பார்த்தாலும் சிக்னல்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேனல பார்க்கணும்னா ஒரு ரிமோட் தேவைப்படுதுல்ல. அந்த மாரி தான் அம்மாவுடைய காட்சிக்கும், அம்மாவுடைய அருள் வாக்குகளும் காதுல விழுறதுக்கும், கண்ணுல தெரியறதுக்கும் நமக்கு வந்து இந்த மந்திர நூல்ன்ற அந்த ரிமோட் தேவைப்படுது. அப்படி இத குடுத்தியேம்மான்னு நன்றி சொல்லிட்டே தான் சக்தி படிப்போம். அந்த மாரி பல அனுபவங்கள். ஆ எந்திரிக்கிறப்பயும் அப்படிதான். ஆரம்பத்துலலாம் சுதா அப்படின்னு கூப்பிட்ட மாரி இருக்கும். திக்குன்னு அப்படி அதாவது நம்ம படுத்துருக்கிறோம்னா, அப்படி இவ்வளோ உயரத்துக்கு நம்ம அப்படி இந்த தோள்பட்டை உயரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஆ வந்து கூப்பிட்ட மாரி இருக்கும். அப்புறம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெரிய காமெடியான அனுபவம். ஓரத்துல இந்த பெட்டுல ஓரத்துல படுத்திருப்பேன். அப்படியே உருண்டு கீழ விழுவுற மாதிரி போய் எந்திரிச்சுட்டேன். அது மாரி எந்திரிச்சு பார்த்தா மணி 2:45. அந்த மாதிரி அ அ அம்மா ஆரம்ப காலகட்டத்தில எழுப்பி விட்ட அனுபவங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து அது ரொட்டீன் ஆயிடுச்சு. இது வந்து படிக்கிறப்ப நடந்த அனுபவம். அப்புறம் ஒரு தடவ நெனைக்கிறேன். ம்.
விளக்க எடுத்துட்டு வெல வ ஒ அன்னைக்கு வந்து நான் வந்து வாசல்ல வச்ச விளக்க வழிபாட முடிச்சுட்டு, வாசல்ல வச்ச விளக்க உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கும்போது நெனச்சுக்கிறேன். "அம்மா என்னமோம்மா நானும் என்னமோ காமாட்சம்மான்னு என்னமோ பண்ணிட்டு கிடக்குறேம்மா. இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியாம்மா? என்னமோ பண்ணிட்டு இருக்க." சில சமயம் சக்தி நல்ல ரொம்ப டயர்டா இருக்கும். பயங்கர வேலையா இருக்கும். காலேஜ்லயும் பயங்கர ஹெவி ஒர்க்கா இருக்கும். வந்து நான் இந்த மாரி லைவ் எடுக்கிற அன்னைக்கெல்லாம் அடுத்த நாள் வந்து நான் ரொம்ப தடுமாறுவேன். நைட்ல ரொம்ப நேரம் ஆயிடும். திரும்ப காலையில எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காலைல சீக்கிரம் எந்திரிச்சு இப்ப இது போட்டுடுறோமா, ரிமைண்டர் மெசேஜ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகி, அதுக்கப்புறம் நம்ம வழிபாட்டுல போய் உட்கார்ந்தா, கொஞ்சம் ஆயத்தெட்டு படிக்கிறப்ப தூக்கம் தள்ளாடும். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, சில நேரம் மந்திரத்த உட்டுட்டு, ஐய்யய்யோ! சொன்ன மந்திரம் மந்திரம் சொல்லியிருப்போம். அந்த சொன்ன மந்திரம் ஞாபகம் இருக்கும். பட் புக்ல எங்க இருக்குன்னு தெரியாது. அது மா அது மாதிரி நெறையா நேரம் தடவியிருக்கேன். அம்மா எங்க இருக்குன்னு தெரியலையே! ஐயோ! பேஜ் பேஜ் பறந்துருச்சா? அப்படின்லாம் அந்த மாரி செம்ம தூக்க கலக்கம். அந்த மாரிலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டயர்டா இருக்கும். எக்ஸ்ட்ரீமா வேல பார்த்துருப்போம். 1 மணி நேரம், 2 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு எந்திரிச்சு படிச்சதெல்லாம் உண்டு. அந்த மாரி சமயத்துல வந்து என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு தூக்கம் வந்திருக்கு. அதுல வந்து மந்திரம் ஞாபகம் இருந்து, அந்த மந்திரத்த கண்டுபிடிக்க நான் வந்து பேஜ்ல தேடிருப்பேன், தேடிருப்பேன். அப்படி தேடிட்டு இருப்பேன். அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சு படிப்பேனா, அப்பலாம் எனக்கே அசிங்கமா இருக்கும். "அம்மா சாரிம்மா, தப்பு தப்பா பண்றேன்ம்மா, மன்னிச்சிரும்மா" அப்படி போட்டுட்டு தோப்பு கரணம் கடைசியா போட்டுக்கிட்டு, என்னமோ காமாசூமான்னு பண்ணிட்டு இருக்கேன்ம்மா, மன்னிச்சிரும்மா அப்படிலாம் நெனச்சுட்டு, அன்னைக்கு விளக்கெல்லாம் வச்சுட்டு வந்து படுக்கிறேன். பார்த்தா அம்மா வந்து அதே நான் எந்த இடத்துல நெனச்சேனோ அந்த விளக்கு வாசல்ல நிலையில வச்ச இடத்துலேருந்து அகல் விளக்கு வச்சிருப்பேன். அந்த இடத்துல வந்து திரும்ப நான் கனவுல பார்த்தீங்கன்னா, அது மாரி அகல் விளக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் சக்தி. அ அகல் விளக்கு குமிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எங்க வீட்ல 2 படி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 2 படி இருக்கும். அதுக்கு அடுத்ததா இருக்கிற 2 படி. அந்த படியில வந்து அம்மா அப்படி கால தூக்கி எடுத்து வச்சு இப்படி வராங்க. இங்க இப்படி அம்மா வராங்க. எங்க வீடு பூஜை ஷெல்ஃப் ஹால்ல. அங்க பார்த்தீங்கன்னா, கெட்டி மேல சத்தம். நல்லா அந்த கனவுல அப்படி சத்தம் கேட்டுச்சு. இந்த ஒரு சீன் தான். அவ்வளோதான். அப்படியே எனக்கு ஞாபக சக்தி அவ்ளோ சந்தோஷம். அன்னைக்கு அந்த கனவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கும். அந்த நாள் முழுக்க நமக்கு அவ்ளோ வைப்ரன்ட்டா இன்னைக்கு நெனச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த கனவ. அம்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே அப்படியே அம்மா எப்படி வருவாங்க ஜெகஜோதியா அந்த ஒயிட்ல வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும்ல. வெள்ள சட்டையும், வெள்ள வேட்டிக்கும் அம்மாக்கு வந்து அந்த வெள்ள முடியும், அம்மா அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த அது வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிச்ச தரிசனம் அது. அந்த தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சது சக்தி. அவ்ளோ அழகா அந்த காலடி எடுத்து வச்சு அந்த லைட்டா அந்த பாதம் தெரியும்ல. அந்த காலும் பாதமுமா தெரியும்ல. அத வந்து நான் நல்லா பார்த்தேன். எங்க வீட்ல அம்மா காலடி எடுத்து வச்சு, அப்ப வந்து சாமி ஷெல்ஃப்ல கெட்டி மேல சத்தம். அதெல்லாம் நம்ம நெனச்சே பார்க்கல. மேளதாளம் சத்தத்தெல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணி நினைக்கவே இல்ல. தப்பி தவறி கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அது வந்து அன்னைக்கு கனவுல வந்து எனக்கு ஆத்மார்த்தமா அது வந்தது. அது மாரி நெறைய கனவுகள், நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். ஆ சில சமயம் வந்து சொல்லப்போனா சிலது எழுதி வச்சேன். இன்னைக்கு நான் பார்த்து வச்சுக்கல. அது மாரி 3 வருஷ டைரியிலயும் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லிட்டே இருக்கலாம். அவ்ளோ கனவுகள் இருக்கு. அ வாழ்க்கை வசதிகள்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நெறைய வாழ்க்கையில வசதிகள் மாத்தி குடுத்தாங்க. இந்த மந்திரம் படிக்கிற விஷயமே நான் தான் சொல்றேனே, இப்படி படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வாசல்ல விளக்கு வச்சு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, வழிபாடுகள்லாம் வேற லெவல்ல போய் அபிஷேகம்லாம் பண்ணி ஏன்னா அதெல்லாம் எங்க வீட்ல வாய்ப்பே இல்ல. மந்திரம் படிக்கிறதுக்கே நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில வித்தியாசமா பார்த்துருக்காங்க என்ன வீட்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான். அப்படி இருந்தது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல பூஜை அறையே கிடையாது. விளக்கேத்துனது கிடையாது. அந்த மாரி ஒரு வீடு தான். அதனால வித்தியாசமான ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு வந்து நெறைய கொஞ்சம் நெறைய நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். நெறைய ப்ரொடெஸ்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். அம்மா அதெல்லாம் மாத்தி குடுத்து, கடைசியா வந்து அந்த 1008 நாள் நிறைவெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு அம்மா கொண்டு வந்தாங்க. அம்மா திருவுருவச் சிலையெல்லாம் நம்ம வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ண அந்த சிலை இருக்கு இல்லையா? அந்த திருவுருவச் சிலை கிடைச்சோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஏன்னா அதுதான் சொன்னேன்ல 3 நாளும் அம்மா வந்து இப்படி கை நெறைய, நெறைய, நெறைய அப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சிலையாவே நமக்கு வந்து திருவுருவச் சிலை வந்து நம்ம பூஜை அறையில வச்சுக்கிற மாதிரி கிடைச்சது. ரொம்ப, ரொம்ப எனக்கு ஆத்மார்த்தமா இருந்தது. அந்த அம்மாவ பார்த்து, பார்த்து, பார்த்து அப்படி வழிபாடு பண்ணிட்டுருப்போம். அ ரொம்ப சிறப்பா அந்த வழிபாடுகள் நிறைவாச்சு சக்தி. நிறைவு நாள நோக்கி போக, போக அப்புறம் பட்டாம்பூச்சி. இந்த வழிபாடுகள் பண்றப்ப விதவிதமான பட்டாம்பூச்சிகள் சக்தி. அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு நெறைய வீடியோஸ்ல முன்னாடி சொல்லியிருக்கேன். பட்டாம்பூச்சி சுத்தி வர்றது, பட்டாம்பூச்சியோடயே வாழ்ந்துட்டுருக்கோம். பட்டாம்பூச்சியாவே அம்மாவ பார்த்துட்டுருக்கோம். அம்மாவ பத்தி அதிகமா நம்ம வந்து பட்டாம்பூச்சிய தேடி போய் பார்க்க மாட்டோம். அம்மாவ நெனச்சிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட்டாம்பூச்சி வரும். அப்படிதான். பட்டாம்பூச்சி இருக்கான்னு தேடிட்டு போனா பட்டாம்பூச்சி வராது. அம்மாவ ஜாஸ்தியா நெனச்சிட்டு இருக்கணும். இல்லன்னா, அம்மா தொண்ட நெறைய செஞ்சுட்டு இருக்கிறப்ப, ரொம்ப ஆத்மார்த்தமா அதுல
ஈடுபட்டுட்டு இருக்கப்ப குறுக்க வந்துட்டு போகும். நம்ம இப்படி எழுதிட்டு, இத டைப் பண்ணிட்டு, அம்மா அத பத்தி சொல்லிட்டு, கல்வெட்டுக்காக அருள்வாக்குகள் எடுத்துட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரத்தில இந்த குறுக்க வந்து நோட்டுக்கும், அ ஃபோனுக்கும் இடையில பறந்துட்டு போகும். நம்ம நம்ம அங்க இங்கலாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். நம்ம எழுதிட்டு இருக்க இடத்துல இப்படி பறந்துட்டு போகும். அது அது பார்த்துருக்கேன். அது மாரி காலையில எந்திரிக்கிறப்ப நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்க்கு நம்ம லைட்ட இங்க போட்டுட்டு, அந்த லைட் இருக்கிற திசைய நோக்கி நம்ம நடந்துட்டு இருப்போம்ல. அப்ப நமக்கு முன்னாடி ஏதோ போகும். நமக்கு முன்னாடி போய் கதவு தொறந்தோனே தான் தெரியும் கருப்பு கலர் பட்டாம்பூச்சி எனக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ள போயிட்டுருக்கும். அந்த மாரி நெறைய நாள் நடந்திருக்கு சக்தி. அப்புறம் அங்கேருந்து வெளியில வந்து ஒயிட் பட்டாம்பூச்சி. இது வந்து கோடி அர்ச்சனை சமயத்துல, கோடி அர்ச்சனைக்கு அப்ளை பண்ணிட்டு, உலக சாதனைக்கு அப்ளை பண்ணிட்டு, இது சரியாம ஏன்னா ஸ்ரீசக்கரம் வரையறதுல இந்த தடவ பண்ணியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அது அது அத வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறதும், இத பண்ண முடியுமான்ற சந்தேகமும் நெறைய இருந்தது. ஏன்னா, அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ரொம்பவே வித்தியாசமான முயற்சி. நெறைய ஆபத்தான முயற்சியாவும் பல பேரால பார்க்கப்பட்டுருச்சு. எல்லாருக்கும் புரிய வைக்கிறது, இது அம்மா சொன்னது தான், அம்மா செய்ய சொன்னது தான் அப்படிங்கிறத விளக்க ஏன்னா இந்த அளவுக்கு நம்மள நம்புறவங்க அ அ அம்மாவுடைய அனுக்கிரகம் இல்லாம, அம்மாவோட அருள் இல்லாம இத நம்ப வச்சு நம்ம செய்யவே முடியாது. இது சாத்தியமே ஆகாது. அதனால அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா நடக்கட்டும். இல்லன்னா உனக்கு உனக்கு விருப்பம் இல்லன்னா சரிம்மா. நீ என்னைக்கு நினைக்கிறியோ அது நடக்கட்டும்மா. அப்படிங்கிற மாரி ஓப்பன் மைண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா, இது நடக்குதா? இது இது நடக்குமாம்மா? இது எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேம்மா? அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்ல. அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும்ல. அந்த அன்னைக்கு காலையில விடிகாலம்பற வழிபாடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, வெள்ள பட்டாம்பூச்சி பறந்து வந்து எனக்கு முன்னாடி வந்து அ அது ரெஸ்ட் ரூம்ல தான். ஏன்னா எல்லா ஜன்னலுமே நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு ஃபுல்லா இது நெட் அடிச்சிருப்போம். மஸ்கிட்டோ நெட் அடிச்சிருப்போம். அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் என்ன இருக்கும்னா, ஒரு வென்டிலேட்டர் இருக்கும் இல்லையா? கொஞ்சோண்டு கேப் இருக்கும் அதுல. மத்த எல்லாமே ஏசி ரூம்னு எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறப்ப, அந்த கால நேரத்தில பட்டாம்பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு அந்த ஒரு இடம் தான்றதுனாலயோ என்னமோ, அந்த வழியா தான் வந்து எங்க வரும், வந்துரும் வந்து அம்மா ஷெல்ஃப்ல, அம்மா படத்துல அம்மாவுடைய அந்த ஸ்டிக்கர் கண்ணு மட்டும் தெரியிற மாரி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம் இல்லையா? அந்த ஸ்டிக்கர் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. இது எல்லாமே ஃபோட்டோ இருக்கு சக்தி. நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. நெறைய ந பல சமயங்கள்ல வந்து எனக்கு எடுக்க வாய்ப்பில்ல. எடுத்த சில சமயங்கள் பட்டாம்பூச்சி ஃபோட்டோஸ் வந்து நெறைய இருக்கு. நெறைய பட்டாம்பூச்சிய பார்த்தோம். ஒரு தடவ ஷிப்ல போறப்ப அதாவது எங்கெங்கேயோ எங்க போனாலும் இப்ப வந்து இப்ப நான் பட்டாம்பூச்சி கூடவே வரது இதெல்லாம் சொல்றப்ப வந்து கேட்கறதுக்கு வீட்ல இருக்கிறவங்களாலயே நம்ப முடியல. கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரவங்களுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சி வந்ததுக்கு இவ்ளோ நீ இது பண்ணக்கூடாது. பட்டாம்பூச்சி வந்தா அது பாட்டுக்கு பறந்துட்டு போகுது. விடு பேசாம அப்படின்னு இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கார்ல காலேஜ் போயிட்டுருக்கப்ப, அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குறுக்கே நெடுக்கையும் வீட்லேருந்து எங்களுக்கு 11 கிலோமீட்டர்ஸ் காலேஜ் போணும்னா, போறதுக்குள்ள அந்த டேஷ்போர்ட்ல எப்படி எப்படி வந்துட்டு போகுது, சைட்ல வந்துகிட்டே இது வரத வந்து தொடர்ந்து தினம் நடக்கும் இது. இத வந்து அப்படியே கவனிச்சும் கவனிக்காம அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வந்துட்டே இருக்காங்க, கூட இருக்காங்க, கூட இருக்காங்க, கூட இருக்காங்கன்னு. இதே தான். இது வந்து தொடர்ந்து சக்தி நடந்துகிட்டே இருக்கு. அம்மா அருளால, அம்மா கருணையினால. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வழிபாடு. இந்த வழிபாடு வந்து நிச்சயமா வந்து நம்மள வந்து தூய்மையாக்குது. நம்மள வந்து நம்ம ஆன்மாவ நம்ம வெளியில எப்படியோ, எந்த சூழ்நிலையில இருக்கமோ, எப்படி பிறந்தோமோ, எப்படி வளர்றோமோ என்னல்லாம் தெரியாது. ஆனா நம்மள தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மந்திரங்கள். அம்மா குடுத்திருக்கிற மந்திரங்கள். இந்த மந்திரங்களால நம்ம ஆன்மா தூய்மை அடையறது வந்து உறுதி. அத நான் வந்து பரிபூரணமா உணர்றேன் சக்தி.